வீட்டுக்கா தண்டனை அனுபவிக்கின்றேன். எந்த பாவிகளே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து நான் தான் கொலைகாரி உண்மையான கொலைகாரி யார் என்று எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. யார் என்ற படுபாவி? அந்த உண்மை ரகத்தை இப்பொழுதுதான் கூற போகிறேன். எங்க இருக்கின்றார்? தந்தைக்கு என் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரி யார் தெரியுமா? யாரு? ஐயா நானே. அம்மா என்ன டமான சத்தம் காட்டுதா? பட்டாசு 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 மாட்டாவோ 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 சதுர்த்தி பின்னாடி அடியா நீதிகாட்சி நான் வந்தா ஜானே இல்ல இந்த நீதிகாட்சி நீதிகார மேல கைய வச்சிருப்பா அது என்ன மலையாள தங்கட்ட சொல்லிக்கிறாரே ஐயா இந்த மாமூனா இந்த மாமூனா உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்து விட்டது. இப்பொழுது நாங்க யாராண்ட போட்டப்பா அண்ணனிடம் சென்று என்னை பற்றி காட்டி கொடுக்க போகிறாயா? காட்டி கொடுப்பதை விட என் குலப்பெண்களை கூட்டிக் கொடு. தர்மத்தின் வாழ்வதை சூத்து கவமா யாரு தெரியலமா சொல்ல போறாப்பா. ஆகையா அண்ணன் இருக்கிற உயிரோட போக இனிமேல கொண்டு இந்த நாட்டின் ஒரு இடமே கிடையாது. நாய் நக்கன இலை உன்னை எச்ச இலை சொன்னாலும் பரவாயில்ல. என்ன நாய் நக்கன இலைன்னு கேட்டால நாய் மாடு என்ன எச்சலன்னு கேட்டா கூட பரவாயில்லையா? நாய் நக்கன சொன்னது இவரு கௌரவம் பண்ணி போடி. ஏன்னா 8 மணி ஜெமிலியர்ல என்ன கண்ணு பேசல டேய் விடலாமா முடிய ஒத்த பத்த இனிமேல கொண்டு இந்த நாட்டின் கொண்டா யாரும் பிரச்சனை போடக்கூடாது. சொல்லு புத்திமதி சொல்லு. ஏமா ஏன் அந்த கம்யூனிட்டி போய் நான் வாயை குத்து ஓத வாங்கினாரு. நான் இதுவும் அம்மா இந்த இடத்துல இருக்காது. இருக்க உன்னை சின்ன பண்ண வாங்கிடுமா. இந்த இடத்த விட்டு வேற நாட்டுக்கு எங்கன்னா போயிடுமா. கடவுளே ஒரு நாட்டின் இளவரசி நிலைமையை பார்த்தாயா? கரத்திலே திரு ஓட்டை கொடுத்திருக்கிறான் கொலகார பாவி. வாழ வழி இல்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்த அவனுக்கு உன் தந்தை அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொண்டு வைத்து வழி உன் மீது போட்டிருக்கிறான். அம்மா இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் முழு நின்றுமோ, அவன்
ஐயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ராமா நான் மெட்டல நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட்டு சுற்றி போவா ராமா வா சிப்பா மொழியில படிச்சுடா ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு ராமகிருஷ்ணா அதுதான் சேர்த்து பேசுறாங்க நாட்டு எடுத்து துரத்து உடாச்சுக்கிற போடோ ஒரே அடப்பாவி எப்படி ஆரிக்கும் அட சண்டாளா அட மோசக்காரா அட சதிகாரா ஒரு நாட்டு இளவரசி என்றும் பாராமல் ஒரு பெண் என்றும் பாராமல் இப்படி என்ன சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றானே அந்த பாவிதான் மனசாட்சியே இல்லாத இப்படிகள்லாம் செய்யறானே அவனுக்கு ஏன் ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா அவன் சொல்றதுக்கெல்லாம் இப்படி தாலி ஆட்டி கிடக்குற தட்டி மாடு நான் தாலி ஆட்டிங்க ஆடுகிறேன் நான் எனக்கு நரம்பு நிக்கல நான் ஆட்டிங்க ஆடுகிறேன் நான் ஏன் தலைய ஆட்டலன்னா வெளியே வந்து சூத்த ஆட்டேச்ச போடுவான் அம்மா எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் ஒரு பெண்ணு ஒரு அடக்க உடக்கமா பேசியிருந்தா அவனுக்கு பச்சாப்பாவை இருந்திருக்கும் உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கையிலே கங்கணம் கட்டியிருந்தான் அம்மா பாலிலே விஷம் கலந்து உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டிருக்கிறான் யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்து வருகிறேன் அம்மா பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அம்மா உங்கள் வாழ்க்கையிலே விதி விளையாடி அம்மா அம்மா மக்களை பெற்ற மகராசிகளே மாதர் குல மாணிக்கங்களே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கிறோம் வாங்க பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்குறான் ஆம்பளைய நம்பி எந்த கவனிட்டு பணம் இல்லைன்னு கவலைப்படாதே என் புண்ணி விதிங்களே உங்க காதல முகலக்கத்தை கைத்தி எடுத்தாந்து போடுங்க அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம் நீங்க மூட்டினா மூட்டுக்கோங்க இல்ல அது முயலே போனா ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் என் கரத்தில் திரு ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்துரைத்து விட்டானே ஆண்டவா என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயே அம்மா 300 நாள் சுமந்தே என்ன முச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா எங்கம்மா தோழிலையும் நான் உறங்க இனகட்டி எங்கம்மா காட்டிலையும் எங்கம்மா வீட்டிலையும் நித்திரேவனி தந்துட்டி எனக்காக தியாகம் செஞ்சே சாமி என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயே தியாகம் செஞ்சே சாமி என்னை குடி நீதாயே சொல்லி
கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க ஒரு கட்டையில வேக ஒரு அப்பாடி நான் தூக்கி போறே கட்டிலே போறே தூ தேரே நான் தூக்கி போறேன் அம்மாவுக்கு பொட்டும் இல்ல இல்லாமத்த மஞ்சள் முகம் பூத்ததில்ல பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல பூட்டும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல அப்ப பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்க பட்டு போடவ போற அப்பா போற நான் தூக்கி ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க மர கட்டையில போக போறே அப்பாடி போறே தேர நான் தூக்கி போறேன் ஒடுங்கி போச்சப்பா நீ உலகி ரத்தனால் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா ஓ உடம்பு சுடுகா உனக்கு இறுதி தடக்க முடிஞ்சு போச்சப்பா அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தா கூட யாரையும் அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தால் கூட யாரையுமே திட்டினதில்லை அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தால் கூட யாரையுமே திட்டினதில்லை நீ ராஜா வாழ்க்க வாழ்ந்த அம்மா மருத பண்ணா சாத்தி போற அப்பா தேர நான் தூக்கி போற ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்க மர கட்டையில வேக போற அப்பாடி போற தேர நான் தூங்கி போறேன் ஆண்டவா இறைவா என்ன இது என் தங்கை இல்லாத இந்த மனத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து யாரோ ஒரு பெண் அழுது கொண்டு மன உச்சிக்கு செதுக்கிறாரு அந்த பெண்ணை காப்பாற்றி ஆக வேண்டும் அம்மா போகாதீங்க போகாதீங்க அப்பாத்த நாடக கலா ரசிக பெருமக்களே இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த புனிதமான மேடையில் இதற்காக இந்த நாடகம் தமிழக தலைவர்
தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய தவ புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் இன்று 71ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. அந்த விழாவை இந்த கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா மாவட்ட குழு தலைவர் இளைஞர் அணி செயலாளர் லலிதா, மகளிர் அணி தலைவர் லலிதா அம்மையார் தலைவரோட பிறந்த நாளை மகளிர் அணி தலைவர் அம்மையார் லலிதா தன்னுடைய தலைவருடைய பிறந்த நாளை இந்த கிராமத்தில் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஐயா தலைவரை பற்றி ஒரு அருமையான பாடல். நாடு நாடு தமிழ்நாடுது ஐயா தளபதியின் புகழ் பாடுது. நாடு நாடு தமிழ்நாடு தளபதியின் புகழ் பாடுது. நாடு நாடு தமிழ்நாடு முதல்வர் தளபதியின் புகழ் பாடுது. அவரை போல அன்பு தலைவர் யாரு என்று நீங்க கூறு. நாடு நாடு தமிழ்நாடு தளபதியில் புகழ் பாடுது. தமிழ்நாட்டை ஆண்டவர் அவர்தானே அண்ணன் தளபதி. சீரோட சிறப்போட அவர்தானே முதல்வர் மனிதானியம் அவரை மறக்க மனம் ஏதடா. மனிதானியம் அதை மறக்க மனம் ஏதடா. மனிதானியம் அவரை மறக்க மனம் ஏதடா. இது தமிழின தலைவர் டாக்டர் கலைஞருடைய அன்பு புதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய பாட்டடா. அவரை மறக்க மனம் ஏத்தடா. நாடு நாடு தமிழ்நாடு அந்த ஸ்டாலின் புகழ் இங்கே பாடுது. தமிழ்நாட்டில் இது போல முதல்வர் இங்கு யாருங்க? அவரை நிறுத்தியோ மனதிலே கொள்ளடா. தமிழ்நாட்டில் இது போல தலைவர் இங்கே யாருங்க? அவரை போல தமிழ் முதல்வரும் யாரடா. மனிதா நீயம் அவரை மனதில் நிறுத்தி கொள்ளடா. மகளிர் பஸ் எல்லாம் பெரியாக தானடா. மகளுக்கு பேருந்து இலவச தானடா. மாதம் மாதம் 1000 ரூபாய் வாரி தந்த வள்ளலாடா. நமது தலைவர் தானடா ஸ்டாலினை சொல்லடா. நாடு நாடு தமிழ்நாடு ஸ்டாலின் புகழ் இங்கே பாடுது. குழந்தைகளுக்கு காலை உணவு தந்தாரு. அவரை போல இங்கு மனம் படைத்தவர் யாரடா. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு தந்தாரு. மாதந்தோறும் 1000 அள்ளி தந்தாரு. கற்பு கருதி கண்ணகிக்கு சிலையும் அவர் வைத்தாரு. கற்பு கருதி கண்ணகிக்கு சிலையும் அவர் வைத்தாரு. தியாகத்தை நாம் மறக்க மனம் ஏதடா. கலைஞரை மறக்க முடியாதடா. நாடு நாடு தமிழ்நாடு தளபதி பாருது. இல்லதேடி கல்வியை மக்களுக்கு தந்தாரு. இல்லதேடி மருத்துவத்தை வாரி வாரி தந்தாரு. மருத்துவத்தை கிராம மக்களுக்கு தந்தாரு. அவரை போல அன்பு தலைவர் யாருக்கு கூறடா.
அவரை போல அன்பு தலைவர் யாரு இங்கே கூறடா அவரை போல அன்பு தலைவர் யாரு இங்கே கூறடா இது மனம் ததும்போ இளைய சூரியன் அண்ணன் இளைய சூரியன் அண்ணன் உதயநிதி தாடடா அப்படிப்பட்ட அன்பு தலைவரை போல இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த இந்த சின்ன சிறு வயதில் அவரை போல யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன்.